விஜயோட அப்பா அம்மாவான ஷோபா மற்றும் சந்திரசேகரோட பிறந்தநாளை ரொம்பவும் விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. மகன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த பிறந்த நாள் மற்றவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஸ்பெஷலான ட்ரீட்டும் கொடுத்துருக்காங்க. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துல எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துல கலந்துகிட்ட ஒரு முக்கியமான நபரால தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய மகன் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உங்களுடைய ஸ்வேரிங் செரமனி, உங்க மகனோட ஸ்வேரிங் செரமனியை கூட அட்டன் பண்ணாத பட்சத்துல நீங்க அவங்கள எப்படி பிறந்தநாள் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்கு தன்னுடைய பக்கம் பதில் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க ஷோபா மற்றும் சந்திரசேகர் தம்பதி. அது மட்டும் இல்லாம ஸ்வேரிங் செரமனிக்கு சங்கீதா விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வராத நேரத்தில் முதல் வரிசையில் த்ரிஷாவுக்கு இடம் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகர் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கி ஹக் பண்ணிட்டு அவங்க தன்னுடைய ஃபேன்ஸுக்கு கை காட்டின அந்த விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமானவங்க கூட இவ்வளவு சந்தோஷமா உங்களால் ஹக் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ஷோபா முன்னாடி வைக்கப்பட்டது. இருந்தாலும் அதுக்கும் அவங்க தன் சைடு விளக்கத்தை கொடுத்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பிரிஞ்சதுக்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பிறந்தநாள் பார்ட்டிக்கு த்ரிஷா வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவருடைய பிறந்தநாள் ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு. முதல்வர் விஜயும் அவருடைய அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பிறந்தநாளுக்கே விஜயோட பிறந்த நாளுக்கே அவங்க 2 பேரும் அலுவலகத்துக்கே நேர்ல போய் தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விவாகரத்துக்கு அப்புறமேலு பிரிஞ்சிருந்தாலும் சங்கீதா ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முதல்வர் விஜயோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சந்திரசேகரோட பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க சங்கீதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுடைய மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு பிரைவேட்டான பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறத சந்திரசேகருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல விஜய் கூட இந்த சர்ச்சையான நேரத்துல த்ரிஷா வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல த்ரிஷாவை நீங்க எப்படி இன்வைட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. விஜயோட ரொம்ப நெருங்கிய தோழி த்ரிஷா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸை நீண்ட நாளாகவே தெரியும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 20 இயர்ஸுக்கு மேலே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக மீட் பண்ணுறத இதை எப்படி இன்வைட்டுன்னு சொல்லலாம், இல்லை அவங்கள வேணும்னே சர்ச்சைக்குரிய அப்படி பர்சனை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க வரதை இதை எப்படி தப்பாக சொல்ல முடியும்? இப்போது நாங்கள் 2 பேருமே முதல்வரோட அப்பா அம்மா. ஸோ எங்களுக்கும் அவருடைய இதில் கொஞ்சம் பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. மரியாதையாகவும் நாகரிகமாகவும் மற்றவங்க கிட்ட நடந்துக்க வேண்டிய பொறுப்பு இன்னும் எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா எங்களுடைய மருமகள், ஜேசன் சஞ்சய் எங்களுடைய பேரன் அப்படிங்கிறத யாராலையுமே மாற்ற முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் சங்கீதா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விலகி ஒரு நாள் மறுபடியும் விஜயோட வாழ்வாங்க. ஆனா அது வரைக்கும் நாங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆனா அது வரைக்கும் நடக்கிற விஷயத்த தயவு செய்து கொஞ்சம் பெருசுப்படுத்தாம இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அறிவுறுத்தி இருக்காரு ஷோபா மற்றும் சந்திரசேகர். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஊதி பெருசு பண்ண வேணாம். இது சாதாரண ஒரு கணவன் மனைவியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தவிர வேற எதுவும் இதுல பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவரே இதுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பிறந்த நாளுக்கு ஜேசன் சஞ்சய்ல இருந்து சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே சங்கீதா விஜய் இந்தியா அவங்கள நேர்ல சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஷோபா சந்திரசேகரே சொல்லியிருக்காங்க.